Hello everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல aptitude and logical reasoningல 7th வீடியோ பார்க்க போறோம். அதாவது question number 31 to 35 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Question number 31. Which of the following numbers will replace the question mark in the given series? அதாவது இந்த ஒரு சீரியஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் வந்தால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் இடம் இருக்க ரிலேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த 8க்கும் 14க்கும் இன்பிட்வீனில் என்ன ரிலேஷன் இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 6. இந்த 14க்கும் இதுக்கும் ஆக்சுவலாக இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இந்த 44க்கும் 68க்கும் 24, 68க்கும் 98க்கும் 30, 38க்கும் 134க்கும் 36. இப்போ இதில் பாருங்க, 24லேருந்து 6 ஆட் பண்ணால் நமக்கு 30, 30லேருந்து 6 ஆட் பண்ணால் 36. அப்போ இதுலேருந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூஸ் வருதான்னு பார்ப்போம். இப்போ 16லேருந்து 6 ஆட் பண்ணுங்க 12. இப்போ 12லேருந்து 16 ஆட் பண்ணுங்க 18. இப்போ இங்கே இருக்கிற நம்பர் வந்து இதோட கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 14ஓட 12 ஆட் பண்ணால் என்ன வரும், 26. இப்போ 26ல் 18 ஆட் பண்ணுங்க 44. ஸோ இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. 6, 12, 18, 24, 30, 36. இப்போ ஆன்சர் என்ன, 26. Number 32. Which two signs should be interchanged to make the given equation correct? அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் டிவைட் இதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு வந்து 91 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு 91 வராது. இப்போ 91 வரணும்னா இதில் 2 சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ அது 2 சிம்பிள் எந்த சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ இது எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு ஒரு ரூல் இருக்கு இல்லைங்களா, பாட்மாஸ் பிராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த அடைப்புக்குள்ள இருக்கிறது பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எதுனா இருந்துச்சுன்னா அது பண்ணணும், அடுத்தது வந்து டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன். இப்போ அதுபடி இது பாருங்க. (24/6) 4 கரெக்டா, 17 plus 13 into 6 என்ன, 78. 82 minus 17, 65. இப்போ வந்து நமக்கு 65 கிடைக்குது. இப்போ இதில் 2 எது வந்து சிம்பிள் மாற்றினா நமக்கு வந்து 91 கிடைக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் அண்ட் அடிஷன். டிவிஷன் இங்கே இருக்குது. இப்போ 6 வந்து நம்ம 24ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டையும் மாற்றினீங்கன்னா என்ன பண்ணும், 90
24 into 6 போடுங்க எவ்வளவு வரும் 100க்கு மேல போகும் சோ அப்போ அந்த ஆன்சரும் வராது சோ ஆப்ஷன் B யும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல அடுத்தது ஆப்ஷன் C பாருங்க டிவைட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இப்போ இந்த இடத்துல வந்து டிவைட் போடுறீங்க இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த 91 விட ஜாஸ்தியா வரும் சோ அதுவும் வராது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளஸ்ஸையும் மைனஸையும் இன்டகிரேட் பண்ணனும் இப்ப செக் பண்ணி பாப்போம் 13 into 6 plus சரி இங்க வந்து இப்ப மைனஸ் போடணும் minus 24 by 6 4 plus 17 78 minus 4 plus 17 74 plus 17 91 வந்துருச்சு so அப்ப இந்த plus and minus தான் வந்து நம்ம interchange பண்ணனும் answer is D question number 33 select the option that is related to the fifth number in the same way as the second number is related to the first number and the fourth number is related to the third number அப்படினா என்னன்னா second numberக்கும் first numberக்கும் உள்ள ரிலேஷன் மாதிரி secondக்கும் fourthக்கும் thirdக்கும் உள்ள மாதிரி fifthக்கும் sixth numberக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப இந்த மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன் பாருங்க 7 by 47 11 by 19 3 by என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த 7க்கும் 47க்கும் என்ன ரிலேஷன் இருக்கலாம் இப்போ 7 ஸ்கொயர் என்ன வரும் 49 11 ஸ்கொயர் என்ன வரும் 121 7 ஸ்கொயர் 49 8 square 64 9 square 81 10 square 100 11 square 121 12 square 140 இப்போ இந்த மாதிரி நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சோ இப்போ இது வந்து நமக்கு ஸ்கொயர் என்ன வரும் 49 121 அப்ப இங்க என்ன இருக்கு 119 47 இப்போ இதுல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு -2 அப்ப 3 ஸ்கொயர் என்னது 9 இப்ப 9ல இருந்து -2 போட்டா என்ன வரும் 7 so D answer D is correct question number 34 last question மாதிரி தான் இதுல வந்து மிஸ்ஸிங் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து 3125 25 அதே மாதிரி 1620 675 இந்த இடத்துல என்னன்னு கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்ப இதோட ரிலேஷன் எழுதிக்கோங்க கீழ என்ன வரும் 5 into 5 கரெக்ட்டுங்களா 20 என்ன வரும் 5 into 4 325 என்ன பண்ணலாம் சரி 3125 5 ஆல போடணும்னா 620 5 into 5 ன்னு எழுதலாம் 1600 என்ன பண்ணலாம் 400 into 4 இப்போ இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ இது ஸ்கொயர் into some factor என்ன பண்ணலாம் 5 4 அடுத்தது என்ன வரும் 3 ஒண்ணொண்ணா குறைஞ்சிட்டே வருதுங்களையா இந்த காமன் இது 5 5 இங்க 4 4 சோ அப்ப இங்கேயும் என்ன வரும்
3. இப்போ இந்த 3 ஆல இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 225. அப்போ இங்க எல்லாமே என்ன இருக்கு? இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர் இது. அதே மாதிரி இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர் இது. ஸோ அப்போ இங்க என்ன நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் 225 வரும். அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்கொயர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 13 square 169, 14 square 196, 15 square 225. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல வந்து 15 வரும். இதுல வந்து காமன் ஃபேக்டர் 3 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? இங்க வந்து 5. இதுல எல்லாமே 5 வந்து காமன். இந்த ஃபேக்டர் வந்து ஒன்னொன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வருது. 5 4 3. தென் இந்த வேல்யூ வந்து இங்க இடத்துல என்ன நம்பர் வருதோ அதோட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து C 15. Question number 35. Select the option that is related to the third word in the same way as the second word is related to the first word. அதாவது செகண்ட் வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் எப்படி ரிலேஷன் இருக்கோ அந்த மாதிரி ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்ரே ரேடியாலஜிஸ்ட். இந்த எக்ஸ்ரே எடுக்கிறவங்க வந்து அவங்கள நம்ம வந்து ரேடியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கின் சம்மந்தப்பட்டது படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பாருங்க. டெர்மட்டாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட். ஆல்ரெடி எக்ஸ்ரேக்கு ரேடியாலஜிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கின்னுக்கு ரேடியாலஜிஸ்ட் வராது. ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஆப்தமாலஜிஸ்ட். இப்போ ஆப்தமாலஜிஸ்ட்னா ஐ சம்மந்தப்பட்டதை படிக்கிறவங்க தான் வந்து ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ ஸ்கின்னுக்கு அது வராது. ஃபிசியோதெரபிஸ்ட்டும் வந்து ஸ்கின்னுக்கு வராது. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட். இதே மாதிரி டீத்துக்கு வந்து டென்டிஸ்ட். இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஆப்டிடியூடு லாஜிக்கல் ரீசனிங்லாம் வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தடவை வந்து வீடியோவில் உங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் போடுங்க. Practice question வந்து select the option that is related to the fifth number in the same way as the second number is related to the first number and the fourth number is related to the third number. அதாவது இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்? 399. ஸோ 4. இந்த இடத்துல என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.